இது எஃப்எஃப்ஜி மீடியா கார்டன். போன காட்டி நம்ம வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பற்றி பேசியிருந்தோம். இந்த காட்டி நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி பேசியிருந்தோம்னு சொன்னோம். இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோம், நிறைய பேர் எஜுகேஷன் சிஸ்டம் போட்டிருந்தீங்க. அதனால இந்த காட்டி எஜுகேஷன் சிஸ்டம் பேசுவோம். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக, அதாவது ஒரு எல்கேஜி லெவலில் சொல்லணும்னா 75% எஜுகேட்டட் பீப்புள், 24% அன்எஜுகேட்டட். அந்த 1% என்னன்னா பாதி, அதாவது சில பேர் 10th முடிச்சுட்டு 10th எதுக்குன்னா 10th அடுத்து லைசன்ஸ் வாங்கணும், அதோட 10th முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸ், அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு கிராஜுவேட் வரைக்கும் போகாமல் ஒரு எஜுகேஷன் வரைக்கும், சிம்பிள் எஜுகேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்கிறவங்க அந்த 1%. இப்போ நாம் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமை பற்றி பேசுகிறோம். இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் வந்து 2 types ஆஃப் ஸ்கூல் இருக்குது. ஒன்று ப்ரைவேட், ஒன்று வந்து பப்ளிக். பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட்டோடது. நம்ம வரி அந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இந்த பப்ளிக் ஸ்கூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து தமிழ் மீடியம் தான் இருந்தது, இப்போ இங்கிலீஷ் மீடியம் வந்துருச்சு. அதனால நம்மளுக்கு வந்து வசதியாக ஆகிப்போச்சு. நிறைய பேர் இப்போ அப்போ வந்து பப்ளிக்கில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இல்லை, இப்போ வந்து ப்ரைவேட்டில் தான் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது அப்போ. அதனால இந்தியன் கவர்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் இதுலேயும் வரணும், பப்ளிக் ஸ்கூல்லையும் வரணும் சொன்னனால மறுபடியும் வந்தாங்க. நல்லதாக இருந்துச்சு. அதனால நிறைய பீப்புள் ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்கூல், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸு கம்மி, ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகம். ஏன்னு கேட்கலாம். நீங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே சிம்பிள் ரீசன்ஸ் என்னன்னா, பப்ளிக் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட்டோடது. கவர்மெண்ட்டுக்கு வந்து நாம் கொடுக்குற வரி, இந்த மாதிரி ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி இந்த மாதிரி டேக்ஸ் கட்டுறதுனாலையும், அதுவும் நம்ம ரோட் டேக்ஸ் அந்த மாதிரி இந்த டேக்ஸ் இதில் நம்மக்கிட்ட வாங்குறதுனால, நம்மளுக்கே பப்ளிக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஃபீஸ் கம்மி. ஆனால் ப்ரைவேட்டுன்றவங்க தன்னோட சொந்த காசை போட்டு ஒரு தனி ஸ்கூல், ஒரு இடம் வாங்கி அதில் பேஸெல்லாம் பார்த்து தாசில்தாரை கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசி, தாசில்தார் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அது பில்டிங் ஆக்குனதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக கிரவுண்டு, பேஸ்கெட் பால் கிரவுண்டு, வாலிபால் கிரவுண்டு, ஃபுட்பால் கிரவுண்டு, அத்லெட்டிக்ஸ் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, ஷட்டில் கிரவுண்டு, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போனா தான் நிறைய பேர் இங்கே வருவாங்கன்ட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி எல்லாம் தன்னோட ஓன் ப்ராப்பர்ட்டியை விற்று, இல்லாட்டி ஓன் மணி, அவங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணனால திருப்பி அந்த மணி பெறணும். சில பேர் தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் சொல்ல, சில பேர் அந்த மணி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடணுன்ட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கு 40,000, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் அந்த மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் கான்வென்ட் ஸ்கூலுன்பாங்க. சரிங்களா? இவ்வளோ வேரியஸ் இருக்குது பப்ளிக் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு தனி செக்ஷன். இப்போ நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பையனை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பையன் நிறைய கனவுகளோடு இருக்கான். என்னன்னா, அவன் வந்து முதல்ல எடுத்தோடனே இந்தியன் ஆர்மி தான் நினைப்பான். மேக்சிமம் இந்தியாவில் எல்லாரும் முதல்ல போனோடனே இந்தியன் ஆர்மி அப்படின்னு தான் எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. ஏன்னு தெரியுமா? அப்போ வந்து இந்தியனோட கண்ட்ரி, அப்போ இந்தியா கண்ட்ரின்னு சொல்லி 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 அவன் எப்படி சொல்ல, அவன் உயிர்லேயே அந்த இந்தியா ரத்தம் ஊர்ந்துடும். அப்போ அவன் வந்து இந்தியன் ஆர்மியில் சேரணும், இந்தியாவுக்காக பண்ணணும், சயின்டிஸ்ட் ஆகணும், அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பவன் கொஞ்சம் கொஞ்சமாக டீனேஜ் வரும். டீனேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு லெவல் கிராஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், லைஃப் அடுத்து ஒரு பெரிய காலேஜில் சேரணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், ஒரு வித் ட்ரிபிள் பிஹெச்கே, ட்ரிபிள் பிளாக்கு, அதுக்கப்புறம் ட்ரிபிள் பெட்ரூம் எல்லாமே வித் ஸ்விம்மிங் பூல் எல்லாம் ஒரு ஓஎஸ் கார்டனில் இருக்கிற மாதிரி, 3 காரு, அவன் பையனுக்கு தனி காரு, அவன் ஒய்ஃபுக்கு தனி காரு, அவனுக்கு தனி காரு, ஒரு லைஃப் ஃபுல் செட்டில்மெண்ட் வேணும்னு நினைப்பான். இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? இது என்ன தெரியுமா? தன் தேசத்துக்காக உழைக்கிறது, இது தன் சுயத்துக்காக உழைக்கிறது. இதுக்கு என்னன்னா, தன் சுய தேவையை திருப்தி செய்பவன் தேசத்துக்காக எதுவுமே பண்ண மாட்டான். தன் தேசத்தை நினைப்பவன் தன் சுயத்தை திருப்தி செய்து தன் தேசத்தை திருப்தி செய்பவனே ஒரு மனிதன் ஆவான். சரிங்களா?
ஒரு கண்ட்ரி ஒரு நேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்தியா தான் நான் சொல்வேன். இந்தியன் முதல்ல நம்ம வந்து ஃபாரினில் தான் நிறைய படிக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ஃபாரினில் தான் படிக்கிற மாதிரி எல்லாமே இருந்து இப்போ இந்தியாவிலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ அது வந்து சில இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, நான் ஒத்துக்கிறேன். சில இதில் இம்ப்ளிமெண்ட் ஆகலை. ஆனால் ஃபாரினில் தான் எம்எஸ் படிக்கணும் அந்த மாதிரி சொன்னாதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்காதீங்க. அங்கே படித்ததை இங்கே வந்து வேலை பார்க்குங்க. இந்தியா உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டோன்னு சொல்லவே இல்லை. இந்தியா உங்களுக்கு எது வேணாலும் செய்ய இது. சரிங்களா? சுதந்திர நாடு. சுதந்திரமாக பேசுகிறோம், சுதந்திரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். சரிங்களா? சுதந்திரமாக நம்மளால உழைக்க முடியாதுன்னு என்ன இது? இந்தியா என்ன நீங்கள் அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிச்சா? இல்லை இங்கே படிச்சுட்டு அங்கே வேலை பார்க்கறது சொல்லிச்சா? நான் சொல்லுவேன், இங்கே படிச்சிங்கன்னா இங்கே தான், அங்கே படிச்சனாலும் இங்கே தான். இந்தியாவுக்கு நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. எல்லாரும் இங்கே படிச்சுட்டு அங்கே வேலை பார்த்தா அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். இந்த கண்ட்ரி டெவலப் ஆகாமல் இருக்கும். அப்புறம் எப்படி இந்தியாவை எல்லாருக்கும் பிடிக்கும்? சரிங்களா? கல்ச்சர், ட்ரெடிஷன் எல்லாமே நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இது தவிர உங்களுக்கு என்ன வேணும்? என்ன ஃபாரின் கேர்ள்ஸ் வேணுன்றீங்களா? இந்தியன் கல்ச்சர் உள்ள பொண்ணை விட ஃபாரின் கேர்ள்ஸ் பெரிய ஆளே இல்லைங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? வெஸ்டர்ன் கல்ச்சர் வேற, இந்தியன் கல்ச்சர் வேற. இந்தியன் கல்ச்சருன்றது தன் நாட்டை காப்பாற்றுபவனே மனிதன். இதை சொல்லி உங்கள் பிள்ளைங்களுக்கு வளர்த்துருங்க. சரிங்களா? இப்போ நானே எடுத்துக்கோங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்தியன் ஆர்மியில் சேரணும். இப்போ கூட இந்தியன் ஆர்மியில் எனக்கு இப்போ என்னால் இப்போ வந்து கேந்திரா வித்யாலயா ஸ்கூலில் சேர முடியலன்ட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து இந்தியன் ஆர்மி. ஆனால் எங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸில் எனக்கு என்னன்னு தெரியல, அது ஒரு ஈடுபாடு வந்துருச்சு. ஆனாலும் நான் சொல்கிறேன், பிஸ்னஸில் இறங்கினாலும் நான் என்னோட வளர்ச்சி இந்தியாவுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர ஃபாரினுக்கு நான் எங்கேயும் போனால் எதுக்கு போவேன்? என்னோட படிப்புக்கு தான் போவேனே தவிர ஃபாரினில் போய் பிஸ்னஸ் பார்க்கணுன்னு ஒரு நினைப்பு எனக்கு வராதுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து நான் என்னன்னா மெக்கட்ரானிக்ஸ், என் ஆசை வந்து மெக்கட்ரானிக்ஸ் எடுக்கணும். மெக்கட்ரானிக்ஸ் என்னன்னா ரோபோட்டிக்ஸ், மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இந்தியன் ஆர்மி போக முடியல. நிறைய வருத்தம் தான் எனக்கு. இந்தியாவில் இந்தியனுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினச்சவங்க நான். சரிங்களா? நான் வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் 7th வரைக்கும் இந்தியன் ஆர்மியில் சோல்ஜராக இருக்கணும். எனக்கு அதான் ஆசை. சரிங்களா? ஆனால் ஒரு சூழல் எங்கள் வீட்டில் வேறு மாதிரி அது பர்சனல், அதாவது வேறு மாதிரி பேசினதுனால எனக்கு வந்து அப்படியே பிஸ்னஸ்ன்றுச்சு. அவ்வளோதான். எங்கள் வீட்டில் வேலை பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகிடுச்சு. வேலை பார்த்தா அவன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தா பாதி ஐடி இங்கே இந்தியனோடதே இல்லை, எல்லாம் அமெரிக்கன் அந்த மாதிரி. இது எனக்கு இந்தியாவில் இருக்கணும். அதனால சுயமாக எங்கள் அப்பா ஆரம்பித்த ஒரு இண்டஸ்ட்ரியை நாம் வளர்க்கணும். மெக்கட்ரானிக்ஸ், அதுலேயே ரோபோட்டிக்ஸாக எல்லாத்தையும் பண்ணி இந்தியாவுக்காக நாம் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்களா? எஜுகேஷன் இஸ் தி வெப்பன் வேர் யூ கேன் give output for everything. எஜுகேஷன்ன்றது ஒரு டூல் மட்டும் இல்லைங்க, தட் இஸ் ஒரு பேஸ். ஒருத்தனை உயர்த்தும், ஒருத்தனை தாழ்த்தும். சரிங்களா? கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, தன் நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தான் சிறப்பு. வேற நாட்டுக்கு போய் வளர்க்குறதுன்றது இதுக்கு தான், வேற எதுக்குமே இல்லை. உங்கள் நாட்டுக்காக இருங்க, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதை பேசுகிறோம். நம்ம வந்து முதல்ல இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எடுக்கிறது என்னன்னா கேஸ்ட். எல்லாத்துலேயும் போனோடனே கேஸ்ட், ஜாதி சான்றிதழ். நான் ஒன்று சொல்கிறேன், ஓசி பிசி இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஓசின்றது இன்னொன்று வந்து பிசி பேக்வர்ட் கேஸ்ட்ன்பாங்க. பிசியில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஃபீஸு கம்மி, ஓசியில் இருந்தால் ஃபீஸ் அதிகம். நான் நிறைய கடை பார்த்துருக்கேன். ஓசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபீஸ் அதிகம், பிசியில் இருக்கிறது. என் ஓசியில் இருக்க சில பேர் ஏழையாக இருக்க மாட்டானா, சில பேர் மிடில் கிளாஸாக இருக்க மாட்டானா, அவன் லோன் எடுத்து தான் படிக்க வைக்கணுமா. பிசியில் இருக்க பணக்காரமாக இருக்க மாட்டானா. அப்புறம் என்ன மண்டைக்கு நான் மார்க்குன்றீங்க கேட்குறீங்கன்னு நான் சொல்லுவேன். தன் திறமையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? திறமையை பார்த்தா தான் இங்கே எல்லாமே வளர்ச்சி. சரிங்களா? எதுக்கு எடுத்தாலும் எந்த அப்ளிகேஷன் போனாலுமே ஜாதி சான்றிதழ். அப்படி என்ன இருக்குது? ஜாதி சான்றிதழ் கேட்கனால நம்மளுக்கு எங்கேயாச்சும் எரியுதா, இல்லை எங்கேயாச்சும் தூக்கி வர போகிறீங்களா, இல்லை என்ன கோடிக்கணக்காக இங்கே இந்தியாவுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா? அதெல்லாம் இல்லைல்ல.
அப்புறம் ஏன் ஜாதி சான்றிதழ் நான் சொல்லுவேன். சரி, ஜாதி சான்றிதழ் எடுக்கிறீங்க, அப்புறம் எதுக்கு நம்ம மண்ணாங்கட்டிக்கு நம்ம மார்க் எடுக்கணும்? நான் சொல்லுவேன், அப்போ ஓசியில் படிக்கிறவன், ஓசியில் இருக்கிறவன் 100 out of 100 எடுத்தாலும் நீங்கள் ஏன் அவனுக்கு வந்து இது தரீங்க அதிகமாக காசு? அப்போ அவன் மார்க் எடுக்க தேவையில்லை, அவன் வாட்டு பாஸ் ஆகிட்டு அவன் இது எடுத்துகிட்டு போகலாமே, காசு வாங்கிட்டு காசு தந்துட்டு போகலாமே. அப்புறம் எதுக்கு அவன் மார்க் எடுக்கணுன்றீங்க? ஒன்று மார்க் சிஸ்டம் இருக்கணும், இல்லாட்டி கேஷ் சிஸ்டம் இருக்கணும். இந்த ரெண்டுமே இப்பயும் சொல்கிறேன், இந்த ரெண்டுமே இல்லாட்டினாதான் இந்தியா வல்லரசு. ஏதோ 2020 அப்துல் கலாம் இந்தியா வல்லரசு ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கான தீர்வு என்ன தெரியுமா? இதுதான், கேஸ்ட்டு, மார்க்கு. இந்த ரெண்டே எடுத்தாச்சுன்னா போதும். சரியா? புத்தி பெற்ற மனிதனாகவும் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனாகவும் புத்திசாலி இல்லை. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் எவனும் புத்திசாலியும் இல்லை, ஃபெயிலானவன் எவனும் முட்டானும் இல்லை. சரிங்களா? ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு இருக்கு, அதை நாம தான் எண்ணெயை ஊற்றணும். சரிங்களா? அதுக்குன்னு கெட்ட வார்த்தை பேச அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா கடைசியில் ஆசிட்ல வந்து முடியும். சரிங்களா? ஒரு நல்ல உள்ளத்தை நல்ல உள்ளத்தால தான் காப்பாற்ற முடியும். சரிங்களா? உள்ள புந்துட்டு இது சரியாகாதரா, இது சரியாகாதரா, ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், உனக்கு என்ன வரும் உனக்கு படிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தன் கூட உங்களை மதிக்க மாட்டான். என்னையே எடுத்துக்கோங்க, நான் வந்து சாதாரணமாக எப்படி சொல்ல, ஒரு 60 to 70 ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். நான் ரொம்ப மார்க் எங்கள் வீட்டிலலாம் என்னை எதிர்பார்ப்பாங்க 90 மேலே எடுக்கணும்ட்டா. நான் அவ்வளோ மார்க் எடுக்கவே மாட்டேங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். சரிங்களா? ஆனால் எனக்குன்னு என்ன தெரியுமா இருக்குது, ரோபோட்டிக்ஸில் எப்படியாவது பெரிய ஆளாகணும், நான் இந்தியாவுக்காக உழைக்கணும். எங்கள் அப்பா வளர்த்து விட்ட இண்டஸ்ட்ரியில் இப்போ எல்லாம் மேனுவல், ஹியூமன்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஹியூமன்ஸ் ஒர்க் தரக்கூடாது. ஹியூமன்ஸ் இல்லாமல் ஒரு ரோபோட்டை உருவாக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் பெருமை. இந்தியன் பாய் தான் சொல்லுவான். தமிழன் பாய்னு சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த நியூஸ் பேப்பர் பேன் பண்ணிடுவேன். இந்தியன் பாய் ஹூ மேட் ரோபோட். சரிங்களா? அந்த மாதிரி தான் வரணும். எதுக்கு எடுத்தாலும் தமிழன்றாங்க, நார்த் இந்தியன்றாங்க, மலையாளின்றாங்க. அதான் தேவையில்லை. இந்தியன் நீங்கள் ஒரு காட்டி சொல்லி பாருங்க, நாக்கு பூசுதான் இந்தியன் சொல்றதுக்கு. இந்தியான் ஒரு தேச பற்றோட சொல்லுங்க. சரிங்களா? அப்துல் கலாம் அவர் என்ன, நான் தமிழன் தான் சொல்லிட்டு இருந்தாரு, இந்தியன் தானே சொன்னாரு. அப்துல் கலாம் எல்லாம் வழங்குறோம், ஆனால் அவர் வந்து ஒரு காட்டி தமிழன் சொல்ல, இந்தியன் சயின்டிஸ்ட் தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்களே தவிர தமிழன் சயின்டிஸ்ட்னு சொல்லவே இல்லை. முஸ்லீம் சயின்டிஸ்ட் நான் சொன்னோம் இல்லை. அது என்ன, முஸ்லீம்னாலே அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள், அந்த ஒரு மைண்ட் கேட்டகரி. முஸ்லீம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள், அந்த மைண்ட் கேட்டகரி. இந்துனா ஒரு செட் ஆஃப் பீப்புள், அந்த மைண்ட் கேட்டகரி. அந்த மைண்ட்ல ஏன் அதுலேயே நல்லவங்க இல்லையா, ஒழுக்கமானவங்க இல்லையா, நல்லவங்க இல்லையா, நேர்மையானவங்க இல்லை, எதுவுமே இல்லையா? இப்பயும் சொல்றேங்க, எஜுகேஷன்ன்றது டூல் இல்லை, இட்ஸ் அ பேசிக். எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் இங்கெல்லாம். இந்தியா இஸ் எ எஜுகேட்டட் கண்ட்ரி. இளைஞர்கள் நிறைய இருக்க நாடு இதுதான். இளைஞர்களை ஒவ்வொருத்தையும் தட்டி தூண்டி பாருங்க, அப்போ இந்தியா வல்லரசு ஆகுதா இல்லையான்னு பாருங்க. இந்த செக்ஷன் இதோட ஓவருங்க. நான் கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுவேன். இந்த செக்ஷன் இதோட ஓவர். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ். குட் லவ்.